பொதுவாக வரலாறு என்பது மீண்டும் திரும்பாது அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. மனிதர்கள் தான் அதில் மாறுபடுகிறார்கள். ஒரே மாதிரியான சம்பவங்கள் தான் நிகழ்கின்றன என்பதற்கு எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்ல முடியும். இப்போதைய எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்குறி கட்சி என்று சொல்லப்படக்கூடிய தாவேக, அந்த கட்சியை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாமே வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவைதான். அப்போது எம்ஜிஆர் இருந்தார், இப்போது விஜய் இருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்துட்டு, இன்னைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கோமாளித்தனங்களையுமே அன்றைக்கு எம்ஜிஆரும் செய்து இருக்கிறார். என்ன, அன்னைக்கு வந்து இன்டர்நெட் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது என்பதனால புரட்சி தலைவர் தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லாமே இருக்குங்கிறதுனால உடனுக்குடன் விஜய் கையும் களவுமாக மாட்டிக்கொள்கிறார். சரி, எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததையெல்லாம் நாம எப்படி அறிய முடியும்? நாமெல்லாம் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பிறக்கவே இல்லையே, அவர் ஆட்சியை பிடிக்கும் போது பிறக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரி நூல்கள் இருந்தன, பத்திரிகையில் தொடர்கள் எழுதப்பட்டன. கண்ணதாசன் அதுபோல எம்ஜிஆர் புதியதாக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த போது எம்ஜிஆரை பற்றி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மிக சிறிய நூல், 32 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நூலுடைய பெயர் வந்து எம்ஜிஆர் உள்ளும் புறமும். அந்த நூல் வெளியாகி கொஞ்ச நாட்களிலேயே ஒட்டுமொத்த பிரதிகளும் வந்து அதிமுகவினரால் கைப்பற்றப்பட்டு அதற்கு பிறகு அது பிரிண்டிங்லேயே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இணையத்தில் சில பேர் வந்து இப்போ பிடிஎஃப் ஏற்றி இருக்கிறதுனால அந்த நூலை நாம் படிக்க முடிகிறது. அந்த நூலை படிப்பதன் மூலமாக எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான எதேச்சையான ஒற்றுமைகள் வந்து நமக்கு தெரிய வருகிறது. இவருக்கு ஜனநாயகன் படம், கருப்பு பண பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறது என்றால், எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் உலகம் சுற்றும் வாலிபன், அந்நிய செலாவணி மோசடி, அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதை பற்றி தான் வந்து கண்ணதாசன் வந்து மிக விரிவாகவே எழுதியிருக்கிறார். அந்த நூலை பற்றி தான் இன்றைக்கி எஸ்டிடினாலே வரலாறு தானே நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம். வரலாறு தானே. இந்த உள்ளும் புறமும் நூலில் எடுத்ததுமே எம்ஜிஆர் பற்றிய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரோடு தான் கண்ணதாசன் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் இனிய நண்பர்களே, எம்ஜிஆரை பற்றிய ரகசியங்கள், எம்ஜிஆரை பற்றி என்னென்ன ரகசியங்களை சொன்னால் அவர் பதறுவார், துடிப்பார் என்பதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவருடைய அந்நிய செலாவணி ஊழல் பற்றி 4 வரி தான் சொன்னேன். அதற்கு கருப்பு பணத்தால் நடத்தப்படும் பத்திரிகை மான்குட்டி மீது பன்றி ஏறி விழுவது போல விழுந்திருக்கிறது. அவரது எல்லா ரகசியங்களையும் வெளியிட வேண்டிய அவசியம் எனது கடமையாகிறது. அவர் கூட்டம் என்னை ஏசுவதை போல முட்டாளே, நாயே, கழுதையே என்று நான் அவர்களை அர்ச்சிக்கப் போவதில்லை. பாவம், அந்த பிராணிகளுக்கு நான் அவமானத்தை தேடி தரப்போவதில்லை. ஒரு நடிகனுக்கு வேண்டிய திறமையோ, தலைவனுக்கு வேண்டிய பொறுமையோ, நிதானமோ இல்லாதவர் எம்ஜிஆர். இன்றைக்கு அவரை பகுத்தறிவு இல்லாத ஏழை மக்களும் படித்த முட்டாள்கள் மட்டுமே நம்புகிறார்கள். தமிழ்நாட்டின் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் ஒரு கல்லூரியில் கூட அவரை ஆதரிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற்றதில்லை. நடந்து முடிந்த தேர்தலில் கூட படித்தவர்கள் ஓட்டும், சிந்திக்கும் திறனுடையவர்கள் ஓட்டும் எம்ஜிஆருக்கு விடவில்லை. கருத்து பிரச்சாரம் தீவிரமாக இல்லாத இடங்களில் அவர் காலூன்றி இருக்கிறார். ஆகவே அவர் படங்களில் நடிப்பது போல நிஜ வாழ்க்கையிலும் யோகியரா என்பதை படிக்காத பாமர மக்களுக்கு எடுத்து சொல்வது எனது கடமையாகிறது. அவர் நன்கொடை கொடுத்த விவரங்கள், பலரிடம் வாங்கிய கருப்பு பணத்தை அபகரித்த விவரங்கள், சந்திரபாபுவை படுத்திய பாடு, அவரது ஆணவத்தால் பாதியில் நின்று போன படங்கள், அந்த படங்களால் தங்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட தயாரிப்பாளர்கள், அவரது வருமான வரி லீலைகள் அனைத்தையும் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரையோடு தான் கண்ணதாசன் வந்து அந்த நூலையை ஆரம்பித்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். இந்த நூலை எழுத முயற்சிக்கும் போது எம்ஜிஆருடைய அந்த மோசடி, கருப்பு பண மோசடிகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு எம்ஜிஆரால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள், பினாமியாக எம்ஜிஆருடைய கருப்பு பணத்தால் நடத்தப்பட்ட பத்திரிகைகளில் கண்ணதாசனை அவர்கள் வந்து விழுந்து பிராண்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த வேலையை விஜயுடைய மேனேஜரான ஜெகதீஷுடைய பிஆர் கம்பெனி செய்து கொண்டிருக்கிறது. விஜயை பற்றி யாராவது நியாயமான ஒரு விமர்சனை வைத்தால் கூட ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பாய்ந்து ஆபாசமான வார்த்தைகளில் கடித்து குதறுகிறார்கள். இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போதும் இருந்திருக்கிறது. இன்னும் கண்ணதாசன் சில விஷயங்களை பூடகமாக, விபரீதமாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார்னா, 16 வயது என்று சொல்லி ஒரு இளம்பெண் வந்தால் அவளை எம்ஜிஆர் எப்படி ஒதுக்கி கொண்டு போவார் என்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரை நடந்த விஷயங்களை நாகரிகமான நடையிலேயே நான் விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாணயமில்லாத எம்ஜிஆர் தான் நாணயஸ்தன் போல காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அவர் வந்து வழக்கம் போல் பெண்கள் விஷயம் அது இதெல்லாம் சொல்லியிருக்கார். பொதுவாகவே கண்ணதாசனுடைய எழுத்துக்களில் வந்து காமரசம் கொஞ்சம் கூடுதலாகவே சொட்டோம். எம்ஜிஆரை பற்றியும் அவர் இது போல் சொல்லியிருக்கிறாருனாலும்
பெயர்களை குறிப்பிடாமல் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது எம்ஜிஆருடன் நடித்த நடிகைகள், அவர்களுடைய வயது இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, கண்ணதாசன் எதை சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரியும். எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில வந்து நடிகர்களே அதிக சம்பளம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சம்பளமே குறைவுதான். எம்ஜிஆர் கணக்கில் காமிப்பதே குறைவுதான். எம்ஜிஆர் கணக்கில் வாங்குவதைப் போல 6 மடங்கு பணத்தை கருப்பில் வாங்குகிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு விஜய்க்கும் அதே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். புலி படத்துடைய பிரச்சனை மட்டும்தான் நமக்கு வந்து வெளியே வந்திருக்கிறது. அப்போது வருமான வரித்துறை வந்து ரெய்டு அடித்த போது கணக்கில் வராத ஒரு 15 கோடி ரூபாய் பணத்தை வந்து அவர் வைத்திருக்கிறார். இதை நான் அடுத்த வருஷம் கணக்கில் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு 1,50 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அந்த அபராதத்தை என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இத்தனை ஆண்டுகளாக கோர்ட்டுப்படி ஏறி கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் எல்லாமே ரீசெண்டாக நம்ம வந்து செய்திகளில் பார்க்கக்கூடியதா. இதே போல தான் எம்ஜிஆர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். எம்ஜிஆரை யார் ஆதரித்தார்கள் அப்படின்னா, சில மாமன்களும் மாப்பிள்ளைகளும் கேரளாவில் இருந்து வந்திருக்கும் ஒரு ஆயுதமும் தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தையும் கொடுத்து எம்ஜிஆரை விளையாட சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மாமன் மாப்பிள்ளை அப்படின்னு அவர் குறிப்பிடுறது வந்து கேரளாவில் இருந்த ஒரு பெரிய ஒரு தொழில் குழுமத்தை தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு. எம்ஆர்எஃப் டயர் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஓனர் யார், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சும்மா தேடி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எம்ஜிஆருடைய கட்சிக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆரை அரசியலில் விளையாட அவங்களுடைய முதலீட்டை வந்து இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கண்ணதாசன் சொன்னதாக நாம் வந்து புரிந்து கொள்ளலாம். அவர் கண்ணதாசன் மேலும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, எம்ஜிஆருடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நின்று போயிருக்கு. எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு விளம்பரம் செய்து பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்ட படங்கள் எல்லாமே நின்று போயிருக்கு. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அதுபோல் அவரிடம் வந்து பல மடங்கு பல லட்சங்கள் வந்து அட்வான்ஸாகவே பணமாகவே இருந்தது. அதையெல்லாம் அவர் வந்து வருமான வரித்துறையில் வந்து கணக்கில் காமிக்கலை. அவர் வந்து ஒரு படத்தை நடித்து முடித்ததுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை தான் வருமான வரித்துறையிடம் காமிச்சாரே தவிர்த்துட்டு அவரால் நின்று போன படங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதற்கெல்லாம் அவர் வாங்கின அட்வான்ஸை எல்லாம் கணக்கில் காமிக்கல அப்படின்னு சொல்கிறார். சிரிக்கும் சிலை, குமாரதேவன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களுடைய லிஸ்ட்டை வந்து அந்த நூலில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. மாடி வீட்டு ஏழைன்னு ஒரு படம், அந்த படம் வந்து சந்திரபாபு, சிரிப்பு நடிகர் சந்திரபாபு தயாரித்த படம். அந்த படத்துக்காக எம்ஜிஆர் வாங்கின பணத்தை சந்திரபாபுவுக்கு அவர் திருப்பி தரவே இல்லை. சந்திரபாபுடைய வீடு ஏலம் போய்விட்டது. இதே போல் கோயம்புத்தூரில் ஆடைகள் தைப்பவராக இருந்த ஒருவர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்து இன்சால்வன்சி ஆனார். எம்ஜிஆரை அவர் பார்க்க வந்தபோது அவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள சொன்னார் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கண்ணதாசன் கொடுத்திருக்கார். அதே போல் கண்ணதாசனும் கூட எம்ஜிஆரிடம் இது மாதிரியான ஒரு வியாபார அனுபவம் அவருக்கும் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணின் கதைங்கிற பேரில் வந்து அவர் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அதில் நடிக்கிறதுக்காக ஜெயலலிதாவை அந்த படத்தை வந்து பார்க்க சொல்லியிருக்கிறார். அவர் ஜெயலலிதாவுடனே வழக்கம் போல் எம்ஜிஆர் கிட்டே இது மாதிரி வந்து கண்ணதாசன் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காப்புல. எம்ஜிஆர் உடனே கண்ணதாசனுக்கு ஃபோனை போட்டு அந்த கதையை எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் அந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சோ அதையெல்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருக்காரு. அதில் 3ல் ஒரு பங்கு பணத்தை எம்ஜிஆர் வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறாரு. பாக்கியை இந்த நூல் எழுதப்படக்கூடிய காலம் வரைக்கும் எம்ஜிஆர் கண்ணதாசன் வந்து செட்டில் பண்ணல. இந்த பிரச்சனைக்கு இடையில எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏதோ முட்டல் மோதல். ரொம்ப நாள் வந்து அவங்க பேசிக்காமையே இருந்தாங்க. 1970களுடைய தொடக்கத்தில் தொடங்கி மறுபடியும் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை அதிமுகவில் சேர்த்து கொள்கை பரப்பு செயலாளராக சேர்க்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 ஆண்டுகள் இருக்கலாம் அவர்கள் வந்து பேசிக்கொள்ளாமலே இருந்தார்கள். அதுபோல ஒரு சண்டை கண்ணதாசன் படம் எடுக்கும்போது நடந்திருக்கிறது. நடக்கும்போது கண்ணதாசனுடைய படம் உள்ள மாட்டிக்கிட்டு அவருக்கு எம்ஜிஆரிடமிருந்து கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போயிருக்கிறது. அந்த படமும் வந்து அப்படியே வந்து டிராப் ஆகிவிட்டது. அது என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆரால் கெட்டுப்போன சந்திரபாபு ரத்த வாந்தி எடுத்து செத்து போனார். இதேதான் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவுக்கும் நடந்தது. சந்தியாவும் அப்படித்தானே செத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியை வந்து போடுகிறார் கண்ணதாசன். இன்னும் என்ன எம்ஜிஆர் கொலை பண்ணலை, அவ்வளோதானே தவிர்த்துட்டு எல்லா டார்ச்சரும் நானும் அவரிடம் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எம்ஜிஆருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சைக்காலஜிக்கலாக ஒரு அனலிசிஸை கொடுக்குறாரு கண்ணதாசன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆருக்கு தான் ஒரு திறமையான நடிகன் இல்லை என்பதை அவரே உணர்ந்திருக்கிறாரு. அதனால தான் மற்ற நடிகர்களுடைய படங்கள் வெளிவரும் போதெல்லாம் தனது ரசிகர்களை அனுப்பி தியேட்டரில் கேலி செய்வது, அந்த போஸ்டர்கள் மீது வந்து சாணி அடிப்பது, இது போன்ற வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன் படங்களுக்கு முன்கூட்டியே டிக்கெட் வாங்கி தந்து ரசிகர்களை கைத்தட்ட செய்வது ஆகிய அனைத்தையும் எம்ஜிஆர் செய்வார். கதைகளில் உருக்கமான சீன்கள் இருந்தால் தன்னால் நடிக்க முடியாது என்று கதாசிரியருக்கு தெரியாமலே சீன்களை மாற்றி விடுவார். எம்ஜிஆரால் அழுதெல்லாம் நடிக்க முடியாது, ஆனால் கதைகள் அப்படி இருந்தால், ஸ்கிரிப்டில் அப்படி இருந்தால் அந்த சீனை வந்து எம்ஜிஆர் மாற்றி விட்டுருவார் அப்படின்னு சொல்கிறாரு. கதாசிரியர்கள் சொல்லும்போது, நீங்கள் எழுதியதெல்லாம் ரசிகர்கள் விரும்ப மாட்டார்கள், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதாசிரியர்களிடம் சொல்லுவாராம். ஒவ்வொரு படத்திலும் தன்னை புகழ்ந்து ஒரு பாடலை எழுதுவதை அவர் விரும்புவார் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லும்போது நம்மால் நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா
இன்றைய விஜயோடைய அந்த தன்முனைப்பு வந்து உங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு என்ன இருந்ததோ அதே இருப்பது வந்து தெரிய வரும். மற்ற நடிகர்கள் விஜயுடைய போட்டி நடிகர்கள் திரைப்படம் வரும்போதெல்லாம் ட்விட்டரில் அந்த படம் வந்து ஃப்ளாப்பு, அந்த படம் வந்து கேலி, அந்த படம் வந்து வசூலில் அவுட்டு அப்படின்லாம் இவங்களே சொல்லுவாங்க. ஆனால் விஜய் படம் வரும்போதெல்லாம் படம் வந்து 20 கோடி 25 கோடி கலெக்ஷன் பண்ணால் கூட 250 கோடி கலெக்ஷனு 300 கோடி கலெக்ஷனு அப்படின்னு ஃபேக்காக பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை மேனிப்புலேட் செய்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் பரப்புவது விஜய் ரசிகர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அந்த காலத்து டெக்னாலஜி வைத்து என்ன செய்தாரோ அதையே விஜய் இந்த காலத்து டெக்னாலஜியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிஞ்சிக்க முடியுது. என்ன அந்த காலத்தில் இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு கண்ணதாசன் இருந்தார். இன்னைக்கு அது போல் யாரும் இல்லை. நாம தான் யூடியூப்பில் பேச வேண்டியதாக இருக்கிறது. 1960 இவங்க எல்லாருமே வந்து கட்சியில் இருக்காங்க. கண்ணதாசன், எம்ஜிஆர் எல்லாருமே வந்து திமுகவில் இருக்கிறாங்க. அப்போது கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் முட்டல் மோதல் வருகிறது. இது மாதிரி வந்து நடிகர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கட்சிக்குள்ள மரியாதை கொடுக்குறது நமக்கே பெரிய தலைவேதனையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு கதை மாதிரி ஏதோ எழுதியிருக்கிறார். அதுக்கு தலைப்பு வந்து பாவ மன்னிப்பு அப்படின்னு வச்சிருக்கிறார். அதற்கு பிறகு அண்ணா ஒரு முறை கண்ணதாசன் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட வந்து கட்சியில் நாங்கள்லாம் பணத்தை எல்லாம் இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அழுக்கு கூட படாமல் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியோட அலங்கார பொம்மை போல் காட்சி தரக்கூடிய நடிகர்களை வந்து உற்சவ மூர்த்திகள் மாதிரி நடத்துறீங்களே, தொண்டர்களும் எங்களை எல்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டு அவங்கள தொட்டு பார்க்கறதுக்கு, அவங்களை கிள்ளி பார்க்கறதுக்கு, அவங்கள முத்தம் கொடுக்கறதுக்கு போயிடுறாங்க. இதையெல்லாம் அண்ணா நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணா சொன்ன பதில் தான் நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு பதில். கண்ணதாசா, எம்ஜிஆரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தது கலைஞர். அவரை மக்கள் திலகம், புரட்சி வீரர்லாம் பட்டம் கொடுத்து அவருக்கு இமேஜ் ஏற்றி கொடுத்துட்டு இருக்கிறது நீங்கள் தான், உங்களை போன்ற கவிஞர்கள் தான். இப்போது அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் உங்களால் வந்த வினை தான். நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், நானா இதையெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணா கேட்டிருக்கிறார். நொந்து போய் கண்ணதாசன் இந்த இடத்துல சொல்கிறாரு, எப்படியோ எம்ஜிஆரின் ஜாதகம் அசுர ஜாதகம் ஆவதற்கு நானும் கலைஞரும் பிரஞ்சம் இல்லாமையே ஒத்துழைத்து விட்டோம். இப்போது நாங்கள் எம்ஜிஆர் மீது என்ன குற்றத்தை சொன்னாலும் ஜனங்கள் அதை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. நானும் கலைஞரும் தான் எம்ஜிஆரை வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ஆக்கணும், நாங்களே அவரை ஆக்கிட்டு இன்றைக்கி நாங்களே வந்து எம்ஜிஆர் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு சொன்னால் ஜனங்க நம்புவாங்களா அப்படின்னு யதார்த்தமான ஒரு கேள்வியை கண்ணதாசன் கேட்டிருக்கிறார். பிற கட்சிகளிலிருந்து எம்ஜிஆர் கட்சிக்கு போக விரும்புகிறவர்களுக்கு நான் சில டிப்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணதாசன் சில டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதில் சில முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கட்சியில் நீங்கள் சேர்ந்தால் எம்ஜிஆர் உங்களை கட்டி தழுவி வரவேற்பார், செயற்கையாக ஒரு சிரிப்பு சிரிப்பார், பிறகு உங்களை தெருத்திணையில் விட்டு விடுவார் அப்படின்னு சொல்கிறாப்புல. விஜய் கட்சிக்கு போனவர்களுடைய நிலைமையும் இதுதான். கரூரில் விஜய் நம்பி போனவர்கள் 41 பேர் செத்தே போயிட்டாங்க. இன்றைக்கி பனையூரில் போய் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயும் இதே போல் நட்டாற்றில் தான் அவரை நம்பி போகிறவங்களை விட்டு விடுவார் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. எம்ஜிஆரும் இதே வேலையை தான் அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் காமராஜரை போலவோ கலைஞரை போலவோ அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் அல்ல அப்படின்றாரு. விஜய்க்கும் இது முழுக்க பொருந்தும். விஜயோட அப்பா நான் ஏதாவது அரசியல் கட்சியில் இருந்தாரா, இல்லை எம்எல்ஏவாக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா? அவர் வந்து ஒரு சினிமா டைரக்டர். அவருடைய துறையில் இருந்து தன்னுடைய மகனை வந்து அவர் வளர்த்து எடுத்து வந்தார். ஆனால் திடீர்னு விஜய்க்கு அரசியல் ஆசை வந்து விட்டது. எம்ஜிஆருக்கு எப்படி இருந்ததோ அது போல தான் விஜய்க்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்கிறது. எம்ஜிஆராவது திமுக போன்ற ஒரு இயக்கத்தில் ஒரு 20 ஆண்டுகள் இருந்து விட்டு அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தார். விஜய்க்கு அந்த இழவும் ஒன்றும் கிடையாது. நேரடியாக ரசிகர் மன்றத்தை தூக்கி அப்படியே அரசியல் கட்சி அப்படின்னு அறிவிச்சிட்டார். எம்ஜிஆரை பிடி சரஸ்வதி என்ற ஒருவர் தான் நினைத்த போதெல்லாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் இந்த பிடி சரஸ்வதி நமக்கு தெரியல. இன்னைக்கு விஜயை நினைத்த போதெல்லாம் செங்கோட்டையனால் கூட பார்க்க முடியல, புஷி ஆனந்தால் கூட பார்க்க முடியல. யாரால் பார்க்க முடியுதுன்னு நமக்கும் வந்து தெரியல. சிம்பிளாக ஒரு ஐடியா வந்து கண்ணதாசன் சொல்கிறார், முடியுமானால் நீங்களும் ஒரு புடவையை வாங்கி கட்டிக்கொண்டு போய் பாருங்கள், அவர் பார்ப்பார் அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாரு. இந்த இடத்துல சுடிதார்னு மாற்றி நாம் விஜய்க்கு இதை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு கண்ணதாசன் வருகிறார். கிட்டத்தட்ட இதே பாயிண்ட்டுகளை வச்சு எழுத்தாளர் ஜெயகாந்தன் சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கூட, ஒரு நாவலை கூட எழுதியிருக்கிறார். அந்த நாவலை படித்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து அவர் வந்து யாரை சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அதுபோல் ஒரு விஷயத்தை வந்து கண்ணதாசன் சொல்கிறார். கண்ணதாசன் என்ன சொல்கிறார்னா, தமிழ் பெண்கள் எல்லோருமே தன் மீது காதலுற்று கிடப்பதாக எம்ஜிஆர் கருதுகிறார். அந்த விஷயத்தில் அவர் பயங்கரமான மனிதனாகவும் நடந்து கொள்வார். முதலில் தமிழ் இளைஞர்கள் தங்கள் வீடுகளில் எம்ஜிஆர் படங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அவர் நடிக்கும் படங்களில் விரசமில்லாத காதல் காட்சிகள் உள்ள படங்களை மட்டும் பார்ப்பதற்கு தங்கள் குடும்பங்களை அனுமதிக்க வேண்டும். ஆங்கில நடிகர்களும் இந்திய நடிகர்களும் பெரும்பாலும் 40 வயதுக்கு மேல் காதல் காட்சிகளில் நடிப்பது இல்லை. தந்தை வேஷம் போட போய்விடுகிறார்கள். தமிழ் இந்தி நடிகைகள் கூட 35 வயதுக்கு மேல் அக்கால் வேடமோ அன்னி வேடமோ போடுகிறார்கள்.
ஆனால் எம்ஜிஆர் மட்டுமே 67 வயதிலும் 16 வயது பருவ பெண்களோடு கட்டி புரண்டு விளையாடுகிறார். சில நடிகைகளின் தாயார் இளமையாக இருந்தபோது அவர்களோடும் காதல் காட்சிகளில் இதே எம்ஜிஆர் தான் நடித்தார். இப்போது மகள்களோடும் இதே எம்ஜிஆர் தான் நடிக்கிறார். தமிழ் மக்களின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி தள்ளாத வயதிலும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மக்களுடைய இளிச்சவாய்த்தனத்தை எரிச்சலாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. கண்ணதாசன் கொஞ்சம் ஒரு மாதிரி மூடு மந்திரமாக தான் இந்த விஷயங்களை அணுகி இருக்கிறார். ஆனால் இப்போ விஜய் குறித்து தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் ட்விட்டரில் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதே கண்ணதாசனுக்கு வந்த மாதிரியான அதே எரிச்சல் தான் வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி கூட காலையில் ஒரு ட்விட்டு பார்த்தேன். ஒரு இளம் வயது பெண் 23-24 வயது இருக்கும். அந்த பெண் என்ன சொல்கிற ட்விட்டு போட்டிருக்காங்கன்னா, தளபதியை, அதாவது தளபதியை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க ஆசை, இந்த ஆசையை நிறைவேற்றினால் திமுகவுக்கு கூட ஓட்டு போட நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு, ஒன்று விசித்திரமான ஒரு ட்விட்டை பார்த்தேன். திமுககாரன் இன்னும் கழகத்துக்காக கையில் ஏந்தாது வெத்தலை போட்டி ஒன்று தான், அதையும் கூட இதுங்கெல்லாம் ஏந்த வச்சுட்டு போட்டுருக்குது. இல்லை, நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனோபாவத்தை தான் பார்க்கணும். விஜயை ஒரு தலைவனாக, ஒரு அரசியல் கட்சியுடைய நிறுவனராக அவர்கள் பார்ப்பதில்லை, வேறு மாதிரியாக பார்க்குறாங்க. அதை வெளிப்படையாக சொல்லணும்னா நமக்கு ஆபாசமாகவே இருக்கிறது. கண்ணதாசன் எம்ஜிஆரை பற்றி என்ன சொன்னாரோ, ஜெயகாந்தன் எம்ஜிஆரை பற்றி ஒரு நாவலே எழுதினார், அது போன்ற ஒரு நிலை தான் இன்றைய விஜய்க்கும் பொருந்துகிறது. இன்னும் இது போல் நிறைய ரகசியங்களை அவர் இந்த நூலில் விலாவரியாக எழுதியிருக்கிறார். இந்த நூலை எழுதும்போது கண்ணதாசன் திமுக ஆதரவு நிலையில் இருந்தார் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைச்சிடக்கூடாது. அப்போது அவர் இந்திரா காந்தியை மிக தீவிரமாக ஆதரித்து கொண்டிருந்தார். எமர்ஜென்சியை ஆதரித்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்களை கண்ணதாசனும் ஒருவர். கண்ணதாசன் நூலோட முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞரை மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாமல் ஒழிக்க விரும்புகிறீர்களா, அது சரி, அது உங்கள் சாய்ஸு. ஆனால் அந்த இடத்தில் எம்ஜிஆரை கொண்டு வருவீர்களா, அதை யார் அனுமதித்தாலும் என்னால் ஜீர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நூலை முடிச்சிருக்கிறாரு கண்ணதாசன். கண்ணதாசனுடைய நூலை பற்றி நாம் பேசணும் போதுமே சில தற்குறிகள், சில அடிமைகள் உடனடியாக வனவாசம் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் போடுவாங்க. வனவாசம் என்றதுமே திருட்டு ரயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக ஓடி வருவார்கள். இந்த தற்குறிகளும் அடிமைகளும் வனவாசத்தையும் படித்ததில்ல, கண்ணதாசனையும் அவங்களுக்கு தெரியாது, அரசியலும் அவங்களுக்கு தெரியாது. வனவாசத்தில் கண்ணதாசன் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அவன் அப்படின்னு சொல்லிட்டு 3rd பர்சனில் தான் அந்த நூல் முழுக்கவே எழுதியிருக்கிறார். அவன் என்று அவர் குறிப்பிடுவது தன்னைத்தானே தான் அவர் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவன் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் தான் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்ததாகத்தான் அந்த நூலில் எழுதியிருக்கிறார். தற்குறிகளோ அடிமைகளோ சந்தேகம் இருந்தால் உடனடியாக வனவாசத்தை கண்ணதாசன் பதிப்பகத்தில் காசு கொடுத்து வாங்கி படிக்கவும், படித்து விட்டு தெளியவும். வனவாசம் படித்தால் மட்டும் பத்தாது, வனவாசத்துக்கு அடுத்த சீக்குவலாக அவர் வனவாசம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலையும் படிங்க. அந்த நூலில் அவர் அவருடைய அரசியல் பார்வை என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். அவர் நான் பார்த்த அரசியல்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதியிருக்கிறார், அதையெல்லாம் படிங்க. அது எல்லாத்தையும் படித்து விட்டு கண்ணதாசன் எங்கெல்லாம் ப்ரூடா விட்டு இருக்கிறார், எங்கெல்லாம் கொஞ்சம் லேசாக தாண்டி போயிருக்கிறார் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எம்ஜிஆர் உள்ளும் புறமும் நூலில் அவர் பூடகமாக எதுவும் சொல்லலை. எம்ஜிஆருடைய பேரை குறிப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நூல் வெளிவந்த பிறகு அன்றிருந்த அதிமுக அரசாங்கம் இந்த நூல்களை முழுக்க பறிமுதல் செய்திருக்கிறது. கண்ணதாசன் வாயை அடைப்பதற்காக அவருக்கு அரசவை கவிஞர்னு ஒரு பட்டத்தை ஒன்று கொடுத்து விட்டு அவர் அந்த பட்டத்தோடைய அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதா வரலாறு. எம்ஜிஆரின் உள்ளும் புறமும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதிய இந்த நூலை வாசிக்க விரும்புபவர்கள் கீழே கமெண்ட்டில் அதோடைய PDF இணைப்பை கொடுத்துருக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணி வாசித்து பாருங்கள். வாசிச்சுட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டிடி என்ன வரலாறு தானே.